ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம லேபிளிங் த வேர்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லுங்க. ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். லேபிளிங் த நம்பர்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் பார் கிராஃப்ஸ் தான் எல்லாமே. கிரியேட்டிங் பார் கிராஃப்ஸ் ஃப்ரம் டேபிள்ஸ் பார்த்தோம். அப்புறம் வாட் இஸ் அ பார் கிராஃப் ஜென்ரலா பார்த்தோம். ஸோ இது எல்லாமே கிரியேட்டிங் பார் கிராஃப்ஸ்ன்ற டாபிக்ல தான் வரும். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. லேபிளிங் த வேர்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதில என்ன கொஸ்டின் கேட்குறேன்னா, டாக் வாக்கர் கெப்ட் ட்ராக் ஆஃப் த நம்பர் ஆஃப் மினிட்ஸ் ஹி ஸ்பென்ட் வாக்கிங் 4 டிஃபரெண்ட் டாக்ஸ் லாஸ்ட் வீக். ஸோ இதான் முக்கியமான ஸ்டேட்மெண்ட். 4 டிஃபரெண்ட் டாக்ஸோட அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்னு இதில் கொடுத்துருக்கான். லாஸ்ட் வீக் போன வாரம் அவன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ பஸ்டர் அப்படின்னு ஒரு டாகோட 45 மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். சார்லி அப்படின்னு ஒரு டாகோட 70 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். ஃப்ளஃபியோட 80 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். ஜிஞ்சரோட 20 மினிட்ஸ். இது வந்து 4 டிஃபரெண்ட் டாக்ஸ். எல்லாமே 4 டிஃபரெண்ட் டாக்ஸ். அதாவது டிஃபரெண்ட் நேம்ஸ் இருக்கு. 4 டிஃபரெண்ட் டாக்ஸ். ஓகேவா? வாட் லேபிள் ஷுட் த டாக் ஒக்கர் யூஸ் ஃபார் ஈச் பார் அந்த பாராகிராஃபி தான் கேட்டிருக்கான். ஸோ பேசிக்காக என்ன கேட்டிருக்கான்னா, ஏ என்ன, ஏ ஏவோட நேம் என்ன, பேசிக்கா ஏனா என்ன, பீனா என்ன, சீனா என்ன, டீனா என்ன, எல்லாமே எது என்னன்னு கேட்டிருக்கான் பேசிக்கா. என்ன நேம் இதில் பேசிக்கா எழுதணும் இதில், அதான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா ஏக்கு 4 ஆப்ஷன் இருக்கு. பஸ்டர்னு எழுதலாம், சார்லின்னு எழுதலாம், ஃப்ளஃபின்னு எழுதலாம், இல்லை ஜிஞ்சர்னு எழுதலாம். அது மாதிரி 4த்துக்கும் இங்கே ஃபில் பண்ணணும். இந்த 4 ஆப்ஷன்ல இருந்து டாக் நேம்ஸ், பேசிக்கலி டாக் நேம்ஸ். ஸோ இந்த 4 ஆப்ஷனுக்குள்ள தான் வரும். ஸோ இந்த டேட்டா வச்சு நம்ம ஒன்ஸ் டேட்டா நீங்கள் இந்த பார்ட்லேருந்து டெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த டேட்டா கலெக்ட் பண்ண உடனே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஒன்ஸ் யூ கலெக்ட் டேட்டா கலெக்ட்னா நீங்கள் டெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் டேட்டா நீங்கள் கரெக்டாக இன்டர்பிரேட் பண்ணிட்டீங்கன்னா, இன்டர்பிரேட்னு சொல்லலாம், இல்லை அண்டர்ஸ்டாண்டுன்னு சொல்லலாம், இல்லை டெடியூஸ்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இன்டர்பிரேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். ஒன்ஸ் யூ இன்டர்பிரேட் த டேட்டா யூ கேன் சால்வ் த கொஸ்டின். ஸோ இப்போ ஏ வந்து 20யோட கரஸ்பாண்ட் ஆகுது, 20 மினிட்ஸோட கரஸ்பாண்ட் ஆகுது. ஸோ எந்த டாக் வந்து அந்த டாக் வாக்கரை வந்து 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்றதை பார்த்துட்டா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஜிஞ்சரோட அவன் 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ ஏ வந்து ஜிஞ்சர் தான். ஸோ ஏ இஸ் நதிங் பட் ஜிஞ்சர். ஏன்னா ஜிஞ்சர் அப்படின்ற பேர் வச்சிருக்க டாகோட தான் அவன் போன வாரம் 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான், வாக்கிங் கூட்டு போயிருக்கான். இப்போ பி பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பி பார்த்தீங்கன்னா 45 வருது, 40க்கும் 50க்கும் நடுவில் வருது. ஸோ 45 மினிட்ஸ் வந்து இந்த பி அப்படின்ற டாகோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ எந்த டாகோட அவன் 45 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சோம். பஸ்டர் அப்படின்னு பேர் வச்சிருக்க டாகோட 45 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் போன வாரம் வாக்கிங்க்கு. ஸோ பி வந்து பஸ்டர். இப்போ சி பார்த்தீங்கன்னா, சி வந்து 70 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் சி அப்படின்ற டாகோட. இப்போ சியோட நேம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எந்த டாகோட அவன் 70 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ சார்லியோட தான் அவன் 70 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ சார்லி தான் ஆன்சர். ஸோ சியோட ஆன்சர் வந்து சார்லி. ஸோ சியோட ஆன்சர் சார்லி. அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக டி தான். ஸோ ஜிஞ்சர், பஸ்டர், சார்லி முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஃப்ளஃபி மட்டும் தான் இருக்குது. ஸோ ஃபைனல் ஆன்சர் ஃப்ளஃபி. அதை செக் பண்ணிடலாம், 80யோட கரஸ்பாண்ட் ஆகுதுன்னா அவ்வளோதான், 80யோட கரஸ்பாண்ட் ஆகுது, ஃப்ளஃபி தான். ஸோ டி வந்து ஃப்ளஃபி அவ்வளோதான். ஸோ இந்த கொஷின் முடிஞ்சிருச்சு. அடுத்தது போகலாம். ரீடிங் பார் கிராஃப்ஸ். ஓகே, ரீடிங் பார் கிராஃப்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். பார் கிராஃப்ஸ் ஷோ இன்ஃபர்மேஷன் பை யூசிங் பார்ஸ் டு ரெப்ரசென்ட் நம்பர்ஸ். இது தெரிஞ்சது தான். The bar graph below shows the number of kids that choose each activity as their favorite thing to do on a hot day. Okay. இப்போ அவங்க சில பேர் வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the eat ice cream bar lines up with 120. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 120 பசங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதான் விச் மீன்ஸ் 120 கிட்ஸ் சூஸ் ஈட்டிங் ஐஸ்கிரீம் as their favorite hot day activity அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 120 பசங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பாருக்கும் நீங்கள் டேட்டா இன்டர்பிரேட் பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பேசிக்காக டேட்டா. ஸோ 60 பேருக்கு வந்து ஸ்ப்ரிங்க்லர்ஸோட விளையாட பிடிச்சிருக்கு. ஸ்ப்ரிங்க்லர்ஸோட அதே மாதிரி 140 பேருக்கு வந்து ஸ்விம்மிங் போக பிடிச்சிருக்கு. 140 பேருக்கு பிடிச்சிருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபைட் வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னா 100 பேருக்கு பிடிச்சிருக்கு. 100 பேருக்கு இது கரெக்டாக இது அலைன் ஒன்று ஆகும். அலைன் ஆச்சுன்னா நீங்கள் அப்படியே எழுதிடலாம். ஸோ 100 பேருக்கு வந்து வாட்டர் ஃபைட் பண்ண பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ ஒன்ஸ் நீங்கள் டேட்டா கிடச்சிருச்சுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஷின் ஆன்சர் பண்ணலாம். விச் ஆக்டிவிட்டி டிட் 60 கிட்ஸ் சூஸ். ஸோ 60 எதுனா ஸ்ப்ரிங்க்லர்ஸ், பிளேயிங் ஸ்ப்ரிங்க்லர்ஸ். ஸோ நான் ஏற்கனவே மார்க் பண்ணதுனால ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ண முடியுது. ஸோ அடுத்த கொஷின் என்ன, விச் ஆக்டிவிட்டிஸ் டிட் மோர் தென் 80 கிட்ஸ் சூஸ். ஸோ மோர் தென் 80னா இதை தவிர, அதாவது பிளேயிங் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் தவிர எல்லாமே மோர் தென் 80 தான் பார்த்தீங்கன்னா. 120 இஸ் கிரேட்டர் தென் 80, 140 இஸ் கிரேட்டர் தென் 80, 100 இஸ் கிரேட்டர் தென் 80, 60 மட்டும் தான் லெஸ் தென் 80 ஆக்சுவலாக. 60 இஸ் லெஸ் தென் 80. ஸோ இதை தவிர
அது பிளேயிங் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் தவிர எல்லா ஆன்சருமே கரெக்ட் தான். ஸோ அதுலேயும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சூஸ் ஆல் ஆன்சர்ஸ் தட் அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஆன்சர் கரெக்ட். ஸோ இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். இது மட்டும் தான் தப்பு. ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ அடுத்த டாபிக் போயிடலாம். கம்பேரிங் வித் பார் கிராஃப்ஸ். ஸோ இப்போ இதுதான் கம்பேரிங் வித் பார் கிராஃப்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பார் கிராஃப்ஸ் கேன் ஆல்சோ பி யூஸ் டு மேக் கம்பேரிசன்ஸ். The bar graph below shows the number of kids that choose each activity as their favorite thing to do on a rainy day. அதான் நம்ம சம்மர்ல பார்த்தோம், இது ரெய்னி பாங்க. ஸோ 50 பேருக்கு வந்து படல்ல ஜம்ப் பண்ண பிடிச்சிருக்கு. படல்னா வந்து பாண்டுன்னு அர்த்தம். ஸோ படல்னா பேசிக்கா பாண்டு. ஸோ 50 குழந்தைங்களுக்கு வந்து பாண்டா விளையாட பிடிச்சிருக்கு. 20 குழந்தைங்களுக்கு வந்து ரெயின்போ பார்க்க பிடிச்சிருக்கு. 20 ஸ்டூடெண்ட்ஸ் 20 கிட்ஸ் லைக் லுக்கிங் ஃபார் ரெயின்போஸ். இதே மாதிரி 100 பேருக்கு வந்து படம் பார்க்க பிடிச்சிருக்கு. மூவிஸ் பார்க்க 100 பேருக்கு பிடிச்சிருக்கு. இப்போ இந்த ஃபைனல் பார்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேம்ஸ் விளையாட வந்து 60 பேருக்கு பிடிச்சிருக்கு. இது 60ஓட கொலையிட அது கரெக்டாக அலைனாது. ஸோ 60 கிட்ஸ் லைக் டு பிளே அ கேம். ஸோ இப்போ இந்த ஒன்ஸ் நீங்கள் இந்த டேட்டாவை இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொஷின்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நம்ம கொஷின் என்னன்னு பார்க்கலாம். ஹவு மெனி கிட்ஸ் சூஸ் ஜம்பிங் இன் படில்ஸ் as their ஃபேவரட் ஆக்டிவிட்டி. ஸோ எத்தனை கிட்ஸுக்கு வந்து இது பிடிச்சிருக்குன்னு கேட்குறான் பேசிக்கா. இந்த ஆக்டிவிட்டி பிடிச்சிருக்குன்னு கேட்குறான், அவ்வளோதான். ஸோ ஜம்பிங் இன் படில்ஸ் பாருங்க, 50 குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு ஜம்பிங் இன் படில்ஸ். ஸோ ஆன்சர் வந்து 50 கிட்ஸ். 50 kids like jumping in puddles. How many kids choose looking for rainbows? So looking for rainbows எங்க இருக்கு? ஸோ 20 பசங்களுக்கு வந்து looking for rainbows பிடிச்சிருக்கு. ஸோ இதான் ஆன்சர். 20 kids like looking for rainbows. 20 kids chose looking for rainbows as their favorite activity. ஸோ 20 தான் ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா how many more kids chose jumping in puddles than chose looking for rainbows. ஸோ இதில் கொஞ்சம் ட்ரிக் கொஸ்டின் இது ஆக்சுவலாக. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா how many more kids chose jumping in puddles than chose looking for rainbows. ஸோ இந்த இது வந்து நிறைய பசங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னோம். அது எவ்வளோன்னு கேட்குறான். how many moreனா எத்தனை பசங்களுக்கு வந்து jumping in puddles அந்த டிஃபரன்ஸ் கேட்குறான் பேசிக்கா. ஸோ jumping in puddles versus looking for rainbows அதான் கேட்டிருக்கான். ஸோ puddles versus rainbows அந்த கதை தான். puddles versus rainbows எத்தனை பசங்களுக்கு puddles வந்து ரொம்ப நிறைய பிடிச்சிருக்கு versus rainbows ஃபர்ஸ்ட் எழுதிடுறாங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா how many more kids chose jumping in puddles than chose looking for rainbowsனா எவ்வளவு பசங்களுக்கு வந்து அதிகமா படல்ஸ் பிடிச்சிருக்கு. பேசிக்கா ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் கேட்கறான். மோர்னா டிஃபரன்ஸ்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஸோ மோர்னா இந்த இடத்துல டிஃபரன்ஸ்னு அர்த்தம். டிஃபரன்ஸ் பிட்வீன் படல்ஸ் அண்ட் ரெயின்போஸ். கிளியரா படல்ஸ் தான் அதிகம் அவன் கொடுத்துருக்கான். அதிலே நம்ம வேணா டயக்ராமையும் பார்த்துடலாம். ஸோ படல்ஸ் வந்து அதிகம், இது வந்து ரெயின்போஸ் கம்மி தான். எவ்வளோ இந்த டிஃபரன்ஸ் தான் கேட்குறான் பேசிக்கா. இதை அழிச்சிடறேன், இதெல்லாம் தேவையில்லாத அழிச்சிடறேன். ஓகே, இப்போ இந்த டிஃபரன்ஸ் தான் அவன் கேட்குறான். ஸோ பேசிக்காக அவன் கேட்கறது என்னன்னா இந்த டிஃபரன்ஸ், இந்த லென்த் எவ்வளோன்னு கேட்குறான். இந்த லென்த் கண்டுச்சுன்னா how many more kids like jumping in puddles than compared to looking for rainbows கேட்குறான். ஸோ ஒன்ஸ் இந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதான் ஆன்சர் பேசிக்கா. ஸோ 50 பசங்களுக்கு வந்து படலில் விளையாட பிடிச்சிருக்கு. அதே மாதிரி 20 பசங்களுக்கு வந்து ரெயின்போ சுற்றி பார்க்குறது, ரெயின்போ கண்டுபிடிக்கிறது பிடிச்சிருக்கு. ஸோ இந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 ப்ளஸ் எவ்வளோ ஆட் பண்ணால் உங்களுக்கு 50 வரும், அதான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இல்லை 50 மைனஸ் 20ன்னு யோசிக்கலாம். 50 மைனஸ் 20 என்ன? ஸோ 50 மைனஸ் 20னா என்ன வரும்? 30ன்னு வரும். So 30 more kids like jumping in puddles compared to looking for rainbows. So இந்த ஆன்சர் வந்து 30 தான். How many more kidsனா 30ன்னு வரும். ஸோ அதுக்கு நம்ம பிளாக் பென்ல எழுதலாம். ஸோ 30 more kids like looking for jumping in puddles than choose looking for rainbows. அதான் பேசிக்காக டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ நிறைய பசங்க வந்து ஜம்பிங் இன் படல்ஸ் தான் பிடிச்சிருக்கு. அந்த டிஃபரன்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா இது கிடைச்சோம். எக்ஸாக்டா எவ்வளவு பசங்க, நிறைய பசங்களுக்கு வந்து படல்ஸ்ல விளையாட பிடிச்சிருக்கு ரெயின்போ விட, ரெயின்போ பார்க்கறத விட. அதான் அர்த்தம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா விச் ஆக்டிவிட்டி வாஸ் chosen twice as many times as jumping in puddles. ஓகே, இப்போ என்ன இதுல எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா டபுள் மடங்கு எது பிடிச்சிருக்கு ஜம்பிங் இன் படல்ஸோட அப்படின்ற மாதிரி. ஸோ ஜம்பிங் இன் படல்ஸ் வந்து 50 பேர் பிடிச்சிருக்கு, கரெக்டா? அதான் நம்ம டேட்டா கொடுத்தது. ஸோ ஜம்பிங் இன் பெடல்ஸ் வந்து 50 பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எத்தனை இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விச் ஆக்டிவிட்டி வாஸ் chosen twiceனா 100 பசங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். விச் chosen twiceனா இதோட டபுள்னு அர்த்தம். ஸோ ஏதாவது ஆக்டிவிட்டி வந்து 100 பசங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த ஆக்டிவிட்டி தான் நீங்கள் அந்த ஆக்டிவிட்டி தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர் பேசிக்கா. ஸோ எனி ஆக்டிவிட்டி which 100 kids like or will choose, which 100 kids like அப்படின்னு போட்டுக்கிறேன். லைக். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா கிடைச்சிடும்.
ஸோ 100 இது ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி. நான் வாட்சிங் அ மூவி மட்டும்தான். ஸோ இதான். ஸோ வாட்சிங் அ மூவி தான் இதோட ஆன்சர். கரெக்டான ஆன்சர் வந்து வாட்சிங் மூவி. மத்த எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது இருக்கா? அவ்வளோதான். எல்லாமே 100 கீழ தான். ஸோ வாட்சிங் த மூவி தான் கரெக்டான ஆன்சர். வாட்ச் அ மூவி. ஸோ மோர் வேஸ் டு லுக் அட் பார் கிராஃப்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்னலாம் பார்த்துருக்கோம்? இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம கம்பேரிங் வித் பார் கிராஃப்ஸ் பார்த்துட்டோம். அப்புறம் ரீடிங் பார் கிராஃப்ஸும் பார்த்துட்டோம். அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? இந்த கொஸ்டினும் சால்வ் பண்ணோம். லேபிளிங் த பார்ஸும் பார்த்துட்டோம். ஸோ 3 விஷயம் பார்த்துட்டோம் நம்ம இந்த வீடியோல. அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அடுத்த வீடியோல நம்ம இதான் பார்க்க போறோம். மோர் வேஸ் டு லுக் அட் பார் கிராஃப்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.